நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் இடையேயான பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் இணை ஆசிரியர் கார்கே. கார்கே வணக்கம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணமா சொல்லப்படுது, விவரிங்க கார்கே. நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அதில் சாட்டை துரைமுருகன் நடத்தக்கூடிய, அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் நடத்தக்கூடிய அந்த யூடியூபான சாட்டைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்தாகும், அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். சரி, இதற்கு பிறகு ஒரு எதிர்வினையாக சாட்டை துரைமுருகன் அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் வகித்து வரக்கூடிய பதவி, கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றது, சீமானோடு அவர் இருந்த படம், இது எல்லாத்தையும் நீக்கிட்டு சீமான் நேற்று வெளியிட்டிருந்த இந்த அறிவிப்பை போட்டு நன்றி அப்படின்ற சிம்பலையும் போட்டிருக்கார். அப்படின்னா இந்த விஷயம் ஏற்கனவே பேசப்பட்டு இருவருக்கிடையில் மோதல் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. சரி, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதுக்கு முன்பாக சாட்டை துரைமுருகன் முதல் முறையாக நீக்கப்படுறாரா அப்படின்ற கேள்வியை கேட்டால் இல்லை. இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் 3 முறை நீக்கப்பட்டிருக்காரு. அவருடைய யூடியூப் பக்கத்தில் வரக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல அப்படின்னு கூட நாம் தமிழர் கட்சி 3 முறை தெளிவுபடுத்தியிருக்கு. 2019 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இதே போன்ற அறிவிப்பு வந்தது. 2020 7வது மாதம் 8ஆம் தேதி இதே போன்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அதே போல 2021 மார்ச் மாதம் 4ஆம் தேதி இதே போல 3 முறையும் சாட்டை துரைமுருகன் இதற்கு முன்னாடி கட்சியினுடைய அடிப்படை பொறுப்புகள் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அப்பெல்லாம் அவர் திருச்சி மாவட்ட பொறுப்பு, இளைஞரணி பொறுப்புல இருந்தார். இப்போ கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. நேற்றைய தினம் இதே போன்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. ஆனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலை, மாறாக அவருடைய யூடியூபுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற விளக்கத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது. சரி, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த யூடியூப் பக்கத்தில் அவர் பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவது, கலாய்ப்பது அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அவர் வகிக்கக்கூடிய பதவி அப்படின்றது கொள்கை பரப்பு செயலாளர். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக நித்யானந்தா அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் லைவ்ல வந்தார். அந்த வீடியோவை இவர் அந்த சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணார். அதே நேரத்தில் நித்யானந்தாவுக்கு இவர் ஒரு கேள்வி எழுதி அந்த கேள்விக்கு நித்யானந்தா இவருக்கு பதில் சொல்றாரு. ஸோ இந்த பதிலும் கேள்வியும் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த லைவும் அந்த சேனலில் ஒளிபரப்பானது. ஒரு கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துட்டு தேடப்படும் ஒரு நபராக இருக்கக்கூடிய நித்யானந்தாக்கு இவர் கடிதம் எழுத, நித்யானந்தா அதற்கு பதிலும் சொல்றார். இவருடைய பேரை குறிப்பிட்டு இப்படி செய்யலாமா அப்படின்ற எதிர் விமர்சனங்கள் கட்சிக்குள்ளே எழுந்ததாகவும், இது பற்றி சாட்டை துரைமுருகனிடமே கேட்கப்பட்டதாகவும் கூட சொல்றாங்க. ஏன்னா இதில் வந்த பல வீடியோக்களை பார்த்துட்டு சீமான் அவர்கள் துரைமுருகனுக்கு அழைச்சி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றி பேசியிருக்கலாம்ல அப்படின்லாம் பல முறை சொல்லியிருக்காரு. பல முறை கடிந்து கொண்டாலும் சாட்டை துரைமுருகன்லாம் உடனே கோவப்பட மாட்டார், இந்த மாதிரிலாம் பதிவெல்லாம் நீக்க மாட்டார். இப்போ தன்னுடைய பதவி உட்பட எல்லாத்தையும் அவர் நீக்கியிருக்காரு அப்படின்னா பிரச்சனை பெருசு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இது நம்முடைய கொள்கைக்கு மாறா வேறொரு பக்கம் நித்யானந்தாக்கு ஆதரவான ஒரு தோற்றத்தை, ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு சார்ந்த ஒரு தோற்றத்தை இது கொடுத்துரும். சாட்டை துரைமுருகன் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக நித்யானந்தாக்கு இந்த மாதிரிலாம் கடிதம் எழுதுறாரா, அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரா அப்படின்ற விஷயங்களை கட்சிக்குள்ளேயே ஏற்படுத்தி இருப்பதாகவும், இது பற்றி சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகனிடம் பேசாமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார் அப்படின்ற விஷயங்களையும் கட்சி வட்டாரத்திலிருந்து சொல்கிறாங்க. அதே போல் ஒரு கட்சியாக இருக்கிறப்போ பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறது, இவங்களுடைய கொள்கையும் இவங்களுடைய நட்பு இதெல்லாம் இருக்கிறப்போ அதையும் பாதிக்கும் அப்படின்றதால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அதனுடைய எதிரொலியாக சாட்டை துரைமுருகனே அவருடைய பதவி உள்ளிட்டவற்றை நீக்கியிருப்பதன் மூலமாக பிரச்சனை இன்னும் பெருசு. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில், ஏன்னா இதே மாதிரி 3 முறை நீக்கப்பட்ட துரைமுருகன் மீண்டும் சீமானோட சேர்ந்துட்டாரு, பின்னொரு நாட்களில் அவர் சேர்ந்துருவார் அப்படின்ற விஷயங்களையும் நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் உள்ளிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி கார்கே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.